மதுரை குருவித்துறையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் பசும்பொன் மாறன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக பதாகை ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்களின் கோரிக்கைகளை தெரிவித்தனர். திமுக இன்றும் தமிழகம் முழுவதும் ஒன்றிய பாஜக அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் குருவித்துறை கிராமத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் திமுக கட்சி நிர்வாகிகளும் பெரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் மத்திய பாஜக அரசுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பணம் 4 கோடி இந்த அரசு மோடி, எங்க பணம் 4 கோடி எங்க அரசு மோடி, மோடி 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 மோடி, எங்க பணம் 4000 கோடி இந்த அரசு மோடி, எங்க பணம் 4000 கோடி இந்த அரசு மோடி, சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் மோடி, உழைக்கும் மக்களை சுரண்டாரு, உழைக்கும் மக்களை சுரண்டாரு, எங்கள் பணத்தை எதிர்த்தாரு, எங்கள் பணத்தை எதிர்த்தாரு, ஏய் வெயிட்டிங் அடிக்காதே, எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எங்க சம்பளம் எப்ப வரும் என்கின்ற முறையிலே நம்மிடம் நிறைய பணங்களை வசூலித்து விட்டு வெள்ள நிறுவனம் பணம் கேட்டாலும் அதை தர மறுக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு உழைத்த மக்களுக்கு பணத்தை கொடுங்கள் என்று கேட்டால் தர மறுக்கிறது. அதுக்காகத்தான் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மூர்த்தியார் அவர்களும் எங்களுடைய கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் உங்களோடு உறுதுணையாக இருப்பார், உங்களுக்காக போராடும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த நிதியை தர மறுத்தால் மீண்டும் பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்து இந்த ஓடத்துக்கு வருவதும் அனைவருக்கும் பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.